திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரகசியத்தை பற்றி பார்க்கலாமா? ஒரு தடவை ராமானுஜர் அவர்கள் வந்துட்டு திருக்கோளூருக்கு போயிருக்காரு. அவர் ஊருக்குள்ளே நுழையும் போது பார்த்தீங்கன்னா, தயிர் விற்கக்கூடிய ஒரு பெண் வந்து அந்த ஊரை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ ராமானுஜர் போயிட்டு, ஏம்மா, எல்லாரும் ஊருக்கு இந்த ஊரில் தான் வந்து வாழணும்னு நினைப்பாங்க, நீ என்னடானா இங்கேருந்து வெளியில் போகணும்னு நினைக்கிறியே, என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை, பெருமாளை தரிசிக்கக்கூடிய அன்பான பக்தர்கள் இருக்கிற இந்த ஊரில் நான் இருக்கிறதுக்கு எனக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா, எனக்கு வந்து அருகதை இல்லை. அதனால நான் கிளம்புறேன். நான் வந்துட்டு வயலில் கிடக்கக்கூடிய தேவையற்ற புழுக்கை போல இருக்கக்கூடியவ தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு, ராமாயணம், மகாபாரதம், பாகவதத்தில் வரக்கூடிய 81 சான்றோர்களுடைய செயல்களை வந்து பாடலாக பாடுனாங்களாம். அதை பார்த்தோன்னே அவருக்கு ஒரே பிரமிப்பாயிருச்சு. என்ன பண்ணாருன்னா, எப்போதுமே தானாக தான் சமைச்சு சாப்பிடுவாராம். யார் சமைச்சு கொடுத்தாலும் சாப்பிடாதவர் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க உணவு வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த அம்மா வச்சிருந்த உணவுகளை எடுத்து சாப்பிட்டாராம். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாக போயிருச்சான். எப்படின்னா, இவர் வந்துட்டு சாப்பிட்றாருன்னு தெரியலை. ஏன்னா யாருமே சமைச்சு கொடுத்த உணவை சாப்பிடாதவர் இவர் எப்படி இந்த அம்மா கொடுத்தது சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லும்போது, அந்த அம்மா சொன்ன அந்த 81 சான்றோர்களுடைய பாடல்கள் இருக்கு இல்லையா, அதை தான் பெண் பிள்ளை ரகசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சொன்னதுனால தான் அந்த அம்மா வந்து அவ்வளோ ஒரு உயர்வாக சொல்கிறாங்க. பெண் பிள்ளை ரகசியம் திருக்கோளூர் அப்படின்னு சொன்னாலே அந்த தயிர் விற்கிற அம்மா தான் ஞாபகம் வருவாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு புகழ் பெற்றவங்களா இருந்திருக்காங்க.